Hi student, 12th standard chapter 1 exam 1.5 find the matrix A if adjoint of A equal to matrix of 7 7 minus 7 minus 1 11 7 11 5 7 கொடுக்குறாங்க. ஒரு adjoint A matrix கொடுத்து A matrix ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஓகே, நம்ம A matrix ஃபார்ம் பண்ணுறது ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். நமக்கு plus or minus 1 by root of determinant of adjoint A into adjoint of adjoint A. இந்த ஃபார்முலா தான் நமக்கு A matrix ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேல்யூ. ஓகே, adjoint A கொடுத்து A matrix கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, சரி. ஓகே, இப்போ என்னென்ன ஃபார்முலா determinant of adjoint A யூஸ் ஆகுது. அதுக்கு determinant ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணால் சிம்பிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ரூபா மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். determinant adjoint A யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூபா மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த சிம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் 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 7 காலம் கேன்சல், ரோ கேன்சல். இது மல்டிப்ளை பண்ணால் 77. இதை மல்டிப்ளை பண்ண நமக்கு மைனஸ் 35. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இது ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 7 இது கேன்சல் மைனஸ் 7 இது பண்ணால் ப்ளஸ் 77 தான். ஆனால் ஃபார்முலா மைனஸ் 7. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இது கேன்சல் ஆகணும்னா நமக்கு என்ன வரும் மைனஸ் 5 நாமலாம் சொன்னால் 121. இது ஃபுல்லாக சிம்ப்ளை பண்ணால் 1764 தான் நமக்கு determinant of adjoint A. ஓகே, நெக்ஸ்ட் adjoint of adjoint A. கொஸ்டின்ல adjoint A கொடுத்துட்டாங்க, ஃபார்முலா என்ன யூஸ் ஆகுது adjoint of adjoint A. ஓகே, கொடுத்துற adjoint A க்கு வந்து adjoint A ஃபார்ம் பண்ண போறோம். to find adjoint of adjoint A. ஓகே, ஷார்ட்கட் மெத்தடை ஃபாலோ பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன வரும் 11 5 7 11 ஃபர்ஸ்ட் ரோ. ஓகே, நெக்ஸ்ட் 7 7 7 minus 7 7 செகண்ட் ரோ. ஓகே, நெக்ஸ்ட் minus 1 11 7 minus 1. ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து திரும்பி நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன வரும் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். adjoint of adjoint A equal to மல்டிப்ளை பண்ண 77 இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 35 ஏன்னா ஃபார்முலா மைனஸ். நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 35 மைனஸ் 49. 7 7 சார் 49 இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 77 ஃபார்முலா மைனஸ் ப்ளஸ் 7. ஓகே, அதே சேம் இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க இதை மல்டிப்ளை பண்ணால் 49 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 77 ஃபார்முலா மைனஸ் ப்ளஸ் 77. இதை மல்டிப்ளை பண்ணால் 7 7 7 சார் 49 மைனஸ் 49. நெக்ஸ்ட் இதுனா மைனஸ் 5 இது மைனஸ் 121. மல்டிப்ளை நமக்கு 77 35 77 7 மைனஸ் 1 மைனஸ் 7 ஃபார்முலா மைனஸ் ப்ளஸ் 7. இது ஃபுல்லாக சிம்ப்ளை பண்ணால் 42 மைனஸ் 84 126 84 126 42 minus 126 42 84. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன determinant of adjoint A ஃபார்ம் பண்ணிட்டோம், adjoint of adjoint A மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். எடுத்து ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாம். 1 implies A equal to plus or minus 1 by root of 1764 into adjoint of adjoint matrix. ஓகேவா, ஓகே. இப்போ 1764க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகே, ஸ்கொயர் டைம்ஸ். ஓகே, ஸ்கொயர் டைம் நமக்கு தெரியும். நமக்கு என்ன நமக்கு 1764 2 2 2 நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். அப்போ 64 செட்டு 1 2 2 டைம்ஸா ஏன்னா ஸ்கொயர் டைம் 2 2 நமக்கு என்ன வரும் டிவைடில் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது நமக்கு ஸ்கொயர் டைம்ஸ் வர மாதிரி யூஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு 1 ஸ்கொயரு 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயரு அதேவே டைம்ஸ் வரணும். அப்போ நமக்கு 3 ஸ்கொயரு 9 ஏன்னா நமக்கு 4 தான் 9 17 இருக்குது. அப்போ 9 தேவையில்லை, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 அப்போ 17 இருக்குது. அப்போ இங்கேயும் 4 இங்கேயும் 4 போட்டு 16 17 16 போனால் 1. திரும்பி நெக்ஸ்ட் 2 2 வேலையை இங்கே யூஸ் பண்ணணும். அப்போ 64 டிவைடில் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நமக்கு இங்கே இருக்கிற 4 வந்து 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே யூஸ் பண்ணணும். அப்போ 4 2 8 போட்டாச்சு. திரும்பி அகைன் என்ன பண்ணுங்க இந்த 164க்குள்ளே வேல்யூ வர மாதிரி பார்க்கணும் நமக்கு. அப்போ ஃபஸ்ட்டு 2 போகிறீங்க இங்கேயும் 2 போடணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் 1 போட்டால் என்ன வரும் 1 போட்டால் 8 ஏன்னா 164 அப்போ இன்னும் கம்மியாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் 2 போட்டு போகலாம். அப்போ 2 2 4 8 16 3 போட்டால் எக்ஸ்ட்ரா ஆகிடும். நம்ம 164க்குள்ளே இருக்கணும் வேல்யூ எப்போ எடுக்கிற வேல்யூ. அப்போ 164 அப்போ நான் லெஸ் பண்ணால் 0. அப்போ 1064 நமக்கு எவ்வளோ நம்ம ஸ்கொயர் ரூட்டு 42. ஓகே, இது ஃபுல் டைமில் நம்ம 42 காமனாக எடுக்கலாம். ஃபுல்லாக காமனாக 42 எடுத்தால் இங்கே 1 டைம்ஸு இங்கே 2 டைம்ஸு இங்கே 3 டைம்ஸு இங்கே 2 டைம்ஸு இங்கே 3 டைம்ஸு 1 டைம்ஸு 3 டைம்ஸு 1 டைம்ஸு இங்கே 2 டைம்ஸ். ஓகே, 42 42 கேன்சல் பண்ணா நெக்ஸ்ட் நமக்கு
ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 மைனஸ் 2 3 2 3 1 மைனஸ் 3 1 2 இதான் நமக்கு என்ன வரும் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துக்கிறாங்க நம்ம ஏ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லிடுறாங்க அப்போ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது ப்ளஸ்ல இருக்கும் மைனஸ் ஏ மேட்ரிக்ஸும் கன்சிடர் பண்ணலாம் ஓகே அதெல்லாம் நமக்கு இதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் ஓகே நான் கொஸ்டின் கேட்டதை ஃபைன் தேவையான மேட்ரிக்ஸ் ஏ கேட்டாங்க அப்போ ஏ மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்